என்னுடைய வரலாறு உங்க எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? இங்க பாருங்க, நானே சொல்றேன், இப்படிதான் ஆரம்பிச்சேன் நானு. மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும். சிறப்பான ஒரு வலிமையான இயக்கமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாவதற்கு மதிப்புக்குரிய சின்னம்மா அவர்கள் கழகத்துடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படி எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் சசிகலாவோட காலையே நான் விழுந்து கிடந்தேன். சின்னம்மா சின்னம்மான்னு சொல்லி நான் முதலமைச்சரான. அப்படி நான் முதலமைச்சரான பிறகு செய்த முதல் வேலையே இங்க பாரு. சசிகலா பொதுச் செயலாளர் சொல்லுவது அவர் சொல்லிட்டு போறாங்க. அதனால எங்களுக்கு என்ன இருக்குது? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் திருமதி சசிகலாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. சசிகலாவோட காலை வாரி விட்டுட்டு மோடியோட காலில் மட்டும்தான் நான் விழுந்தே கிடந்தேன். பாஜக கூட கூட்டணி வைக்க ஆரம்பித்தேன். ஆனா அந்த பாஜகவிற்கும் துரோகம் செய்துவிட்டு நான் என்னென்ன பேசினேன் நீங்களே பாருங்க. அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். கூட்டணி இல்லைன்னு சொல்றதெல்லாம் சும்மா தானே தவிர உண்மையா கிடையாது. நானும் என் மகனும் வழக்கில் இருந்து தப்பிப்பதற்காகவும் எனது சம்பந்திக்கு டெண்டர் கொடுப்பதற்காகவும் தான். அதனாலேயே பாஜகவுடன் நாங்கள் கூட்டணி வைத்தோம். இதுக்கு மேல பேசினா அசிங்கம்.